என்னத்தங்க சொல்கிறது, காலையிலேருந்து அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஈவினிங் போல் தான் ஞாபகம் வருது. திங்கக்கிழமை ஸ்கூலு, குழந்தைங்க போட்டு போகிறதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் துவைக்கவே இல்லை. சரி ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் துவைக்கலான்னு பார்த்தா கூட நிறைய துணி சேர்ந்து போச்சு. ஒரு பக்கம் மழை வேற இருந்துட்டு வர மாதிரி இருந்துச்சா, சரி எப்படியா இருந்தாலும் ஊற வச்சுட்டா துவைச்சிருவோம், துவைச்சிட்டா காய வச்சிருவோம். வெயிலே இல்லை மழையே அடித்தா கூட எப்படியாவது ஒன்று ஃபேன் காற்றுலையாவது போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருவோம். ஒரு மூட்டை துணியை அப்படியே உட்காந்து பொறுமையாக துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழை மரத்தில் வாழைத்தார் நல்லா திரண்டு இருந்துச்சு. சரி அதை வெட்டலான்னு சொல்லி மாமனார் மாமியை வெட்டிட்டு இருந்தாங்க. ஒரு சில டைமில் சந்தைக்கு போயிட்டு வந்து கூட வாழைத்தண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் வெட்டுற வாழை மரத்துலேருந்து தண்டு எடுக்கிறதே இல்லைங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது அதோட பெருமை அருமை தெரியறது இல்லை. காசு கொடுத்து கூட ஒரு டைம் வாங்கிட்டு வந்து வச்சிடறோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை. சொல்லப்போனால் அது எடுக்க டைம் இருக்கிறது இல்லைங்க. வாழை மட்டையை உரிச்சு எடுக்கவே ஒரு 2 மணி நேரம் போல் ஆயிடும் அந்த தண்டெல்லாம் உரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் ஜெய்குட்டி தான் செய்வான். எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு பொறுமை அவனை தவிர வேற யாருக்கும் இல்லை. அவன் க்ளீனாக தண்டு எடுத்து கொடுத்துட்டானா நான் சூப்பராக சமைச்சிருவேன்.